உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். யார் இது? தெரியாத நம்பரா இருக்குது. போன் எடுக்கலாமா வேணாமா? ஒருவேளை தாடிகாரன் வேற யாரோ நம்பர்ல இருந்து கூப்பிடுறானா? உன்னோட போனுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன். அத ஓபன் பண்ணி உன் தாடிக்காரனை கடைசியா ஒரு தடவை பாத்துக்கோ. வீடியோல பார்த்தது பத்தலனா சுடுகாட்டுக்கு உடனே கிளம்பி வந்துரு. வீட்டுல யாராண்டியும் சொல்ல வேணாம். நாம முதல்ல போய் பாப்போம். இருங்கக்கா. ஐயோ ஐயோ தாடிகாரா! ஐயோ அக்கா, கரெக்டா பாருங்க, இந்த ராணி எப்படி இடத்த கண்டுபிடிச்சு வந்துட்டான்னு. என்ன நடக்க போகுது நீங்க இருந்து பாப்போம். இவ்வளவு நேரம் இந்த பணத்தை எல்லாம் தின்னுட்டு இருந்த அந்த ஜார்ஜினியா இந்த ராணியையும் கிழிச்சு சாப்பிட்டுட்டா கண்ணால பார்க்க ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். அம்மா, இவ்வளவு நேரம் தமன்னா அந்த எரிஞ்ச பணத்தை எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதை பார்த்து அருவருப்பா ஐயோ கொமட்டுது அப்படின்னு இது மட்டும் என்ன இனிக்குதா? டேய், அதெல்லாம் ஒரு ஃப்ளோல வந்துருச்சு, விடுடா. சரி, சைலண்டா இருங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு பாப்போம். இவ முதல்ல தொலையணும். யோ தாடிகாரா எந்திரியா! யோ தாடிகாரா எந்திரியா! யோ என்ன பண்றது? யோ போச்சு போச்சு. யோ தாடிகாரா! யோ தாடிகாரா! எந்திரியா! யோ தாடிகாரா ஏந்திரியா! யோ போச்சு. நான் எப்படி இங்க? இப்படி வாயா! என்ன ராணி, இந்த நேரத்துக்கு நம்ம ரெண்டு பேரும் ஏன் இங்க வந்தோம்? யோ நீ உன் கழுத்துல எலும்பு குண்டோட மாலை இருக்குது. யோ அத தூக்கி போடியா! இதெல்லாம் இப்படி என் யோ கழுத்துல? என் போனுக்கு ஒரு வீடியோ மெசேஜ் வந்தது. அதுக்கு அப்பால யாரோ ஒருத்தவங்க போன் பண்ணி உனக்கு ஒரு வீடியோ அனுப்புகிறேன் பாருன்னு சொன்னாங்க. அப்புறம் உன் புருஷனை காப்பாத்தணும்னா நீ உடனே சுடுகாட்டுக்கு வான்னு சொன்னாங்க. நானும் அடிச்சு புடிச்சு இங்க ஓடி வந்தா உன்னை சுத்தி இப்படி நெருப்பு பத்தி நின்றதியா. நல்ல வேளை நான் கரெக்டான நேரத்துக்கு தான் வந்துக்கிறேன். நான் இப்படி இங்க வந்து படுத்தேன். ராணி, எனக்கு சூடே தெரியல ராணி. நான் தான் சொன்னேன்ல, நம்ம வீட்டுக்குள்ளார பூந்திருக்கிறது ஒரு துஷ்ட சக்தி. அதுதான் உன்னை வசிய பத்தி இங்க கூட்டினு வந்து இப்படி எல்லாம் பண்ணிக்குதியா. ஆமா, இவ்வளவு பெரிய பிரச்சனை இல்ல, சுடுகாட்டுல அதுவும் இந்த நேரத்துல தனியா வந்து உன்னால எப்படி என்ன காப்பாத்த முடிஞ்சது? யோ அதுக்கெல்லாம் காரணம் அந்த எரிமலை சாஸ்தாதான்யா. உன் தாடிக்காரன கடைசியா ஒரு தடவை பாத்துக்கோ. அந்த வீடியோ பார்த்தது பத்தலனா சுடுகாட்டுக்கு உடனே கிளம்பி வந்துரு.
சுவாமியே சரணமையப்பா, 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 சுவாமியே சரணமையப்பா. பந்தளத்து காட்டுக்குள்ள ஒரு குழந்தை அழுவுற சத்தம் கேட்டுச்சு. அந்த பக்கமா வேட்டைக்கு வந்த பந்தல மகாராஜா அந்த குழந்தை அழுவுற சத்தம் கேட்டு ஓடி வந்து பார்த்தாரு. மகிழ்ச்சி என்ற பெயர் கொண்ட அசுர பலம் கொண்ட அரக்கிய கொன்னதுக்கு அப்புறம் சுவாமி ஐயப்பன் தியானம் செஞ்ச இடம்தான் சபரிமலைன்னு சொல்றாங்க. 18 மலைக்கு இடையில சபரிமலை ஐயப்பன் கோயில் அமைஞ்சிருக்கு. நிலையற்ற வாழ்க்கையில கடவுளை கும்பிடுறவங்களுக்கு வேண்டியது கிடைக்கும். அப்படி கிடைச்சத தவறான செயல்களுக்கு பயன்படுத்தினா தண்டனையும் உடனே கிடைக்கும். சாகா வரம் பெற்றவங்களுக்கு கூட ஏதோ ஒரு சக்தியால அழிவு நிச்சயம். இந்த மனுஷ வாழ்க்கை என்பது நிலையற்றது. வாழற காலத்திலேயே நல்லவனா வாழ்ந்து விட்டால் அதுக்கப்புறம் பிறவி கடனே இல்லைன்றத வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்துற ஸ்தலம்தான் சபரிமலை. ஐயப்பன் கோயிலுக்கு போனோம்னா எளிமையான ஏற்றத்தாழ்வற்ற சீருடைகள் உடுத்தி ஒண்ணு போல இருமுடி கட்டி சாமி. ஒற்றுமையா அவனை வணங்கிட்டு வரோம். சாமி, என்னம்மா, எதுக்காக இப்படி ஓடி வர? சாமி, சாமி, என் வீட்டுக்காரரு பெருமலவாசா, பாப வினாசா, இந்த பொண்ணோட புருஷனுக்கு எந்த ஆபத்தும் வராம நீதான்ப்பா பாத்துக்கணும். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து பாவங்களையும் பொறுத்து ரட்சிக்கணும். சுவாமியே சரணமையப்பா. இந்தாங்கம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.